மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை நேரடியாக போய் பார்த்து ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர். போய் பார்த்து ஆறுதல் சொன்னது பெரிய பிரச்சனை இல்லை, எப்போ போனார்கள் என்றதான் பிரச்சனை. அது சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது தானே. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து ஒரு கிழமை கழித்து போய் பார்க்க போயிருக்கின்றார்கள். போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க ராசா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வரப்போறார். அவர் வந்த உடனே ஒரு கிழமையில் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரப்படும், ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். இந்த தகவலை இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை இன்றைக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள். ஏனென்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலையும் முற்படுத்தப்பட்டிருந்தவர். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அப்போ அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள தான் சொலிசிட்டர் ஜெனரல் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நீதிமன்றத்தில். எப்படி அவருக்கு இது தெரிய வேண்டி வந்தேன்னு சொன்னால், பிள்ளையானினுடைய உதவியாளராக இருந்த ஆசாத் மௌலானா அவர் வழங்கின வாக்குமூலத்தின் அடிப்படையில் தங்களுக்கு அது தெரிய வந்தது என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் போட்டு உடைத்திருக்கின்றார். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆசாத் மௌலானா இப்போ பிரான்ஸில் இருக்கிறார். எனவே பிரான்ஸில் அவரை சந்தித்து அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறதுக்காக கிட்டடியில் சிஐடி குழுவினர் பிரான்ஸுக்கு வந்திருந்தார்கள். முக்கியமான சிஐடி அதிகாரிகள் வந்திருந்தார்கள். ஏற்கனவே போன வருஷம் எல்லாம் செய்தி வெளியாகி இருந்தது, ஆசாத் மௌலானா இலங்கைக்கு போவார் என்று சொல்லி, இந்த வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக இலங்கைக்கு போவார் என்று சொல்லி. ஆனால் பிறகு அந்த பயணங்களில் தடை ஏற்பட்டு, நான் நினைக்கிறேன் அதை ஆசாத் மௌலானா விரும்பல போகிறதுக்கு. போனாச்சில் அவ்வளோ உயிருக்கு உத்தரவாதம், பாதுகாப்பு, திரும்பி வரலாமான்னு கணக்க பிரச்சனைகள் இருக்குது தானே. அதனால் அவர் போகல போகிறதுக்கு. அதனால் சிஐடி அதிகாரிகள் இங்கே வாக்குமூலம் எடுத்திருக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே ஆசாத் மௌலானா சொல்லியிருந்தவர் தானே, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக தனக்கு நிறைய தகவல்கள் தெரியும், தான் நிறைய சாட்சியங்கள் சொல்ல தயாராக இருக்கிறேன்னு சொல்லி. எனவே இந்த சிஐடி குழுவினர்கிட்ட பிரான்ஸில் வச்சு நிறைய ரகசியங்களை போட்டு உடைச்சிருப்பார் போலடக்கு. அது எல்லாமே உடனடியாக அங்கே சட்டமாதிப திணைக்களத்துக்கு போகும் தானே. ஏன்னு சொன்னால், அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இவர்கள் இங்கே வந்தவர்கள். அந்த அடிப்படையில் அந்த நிறைய தகவல்களில் ஒரு தகவலை இன்றைக்கு நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கார். இந்த மாதிரி மஹிந்த ராஜபக்ச குழுவினர் நேரடியாக மட்டக்களப்புக்கு சென்று பிள்ளையான் அவர்களை சந்தித்தார்கள் என்று சொல்லி. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், பிள்ளையான் கைது செய்யப்பட்டு எப்போ சிறைக்குள் அடைக்கப்பட்டவர்? 2015ஆம் ஆண்டு அடைக்கப்பட்டவர். 2015ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் தேதி அடைக்கப்பட்டவர். எதுக்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், ஜோசப் பலராஜசிங்கம் இருக்கார் தானே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அவருடைய கொலை சம்பந்தமாக பிள்ளையானுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டவர். அப்போ 2015ஆம் ஆண்டு ஜெயிலில் ஒரு ஆள் அடைக்கப்படுறாருன்னு சொன்னால், உங்களுக்கு அப்படி அக்கறை இருக்கு போய் பார்க்கணும்னு சொன்னால், 2015ஆம் ஆண்டே போய் பார்க்க வேண்டியானே, பார்க்கல. 2016ஆம் ஆண்டில் போய் பார்க்க வேண்டியானே, அதுவும் பார்க்கல. 2017ஆம் ஆண்டில் பார்த்தீங்களா, அதுவும் பார்க்கல. இப்படி ஒரு வருஷமுமே போய் பார்க்கல. அதென்ன 2019ஆம் ஆண்டு, அதுவும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து ஒரு கிழமை கழிச்சு அடிச்சு பிச்சு கொண்டு கும்பலா போறீங்கள், போய் ஆறுதல் சொல்றீங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாத, கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த உடனே உன்னை நாங்கள் பிடிச்சி வெளியில் விடுறோம், ஒரு கிழமையில் வெளியில் விடுறோம்னு சொல்லி எதுக்கு இந்த ஆறுதலை சொல்லணும்? எனவே இந்த தகவல் எப்படியும் ஆசாத் மௌலானாக்கு தெரிய வந்திருக்கும் தானே, உதவியாளர் என்று சொன்னால் தெரிய வந்திருக்கும் தானே. எனவே பிள்ளையானுக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதலை கூறியிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள நிறைய விஷயங்களை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக முறையான தீர்ப்பு மிக விரைவில் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஊகங்களை பற்றி கதைக்க முடியாது. எனவே கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்குது இதுதான் நடந்திருக்கும் போல என்று சொல்லி. அதை விட ஏற்கனவே போன வருஷமே நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியம் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்னென்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது தானே, அதுக்கு முதல் நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளையான் பயங்கர பரபரப்பாக இருந்தவராம். பயங்கர அங்கேயும் இங்கேயும் ஓடி திடீராம், பயங்கர ஒரு உற்சாகமேகரம். அங்கே இருந்த சகாக்களுக்கு சொல்லிக்கார், ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது, நாட்டில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கே இருந்த 2-3 பேருக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு பிள்ளையான் சொன்னார்ன்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியம் என்று சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளையானால் பொறுக்க முடியலை போறதுக்கு, அவ்வளோ ஆர்வத்தில் இருந்திருப்பார் போறதுக்கு. அதனால் முட்கூட்டியே சொல்லி போட்டார், பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது என்று சொல்லி. எனவே இப்போ விசாரணைகள் மிகவும் சூடு பிடித்திருக்கின்றன. எனவே மிக விரைவில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய அந்த உண்மையான சூத்திரதாரி யார் என்று அதைத்தான் நாங்கள் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே அவர் மிக விரைவில் வெளிப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. போய்வியல் வாக்குறுதி கொடுத்தவே தானே, அதாவது கோத்தாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஒரு கிழமையில் விடுவோம் என்று சொல்லி.
அப்படி உண்மையிலேயே நடந்ததா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அது நடக்கவே இல்லை. அதாவது கோத்தாபய ராஜபக்ச இப்போ ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்தவர் 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அனுராதபுரத்துக்கு போயிட்டு ருவன்வெளி சாயலில் வந்து பதவியேற்றவர் தானே. அது வந்து 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி. ஆனால் பிள்ளையான் விடுவிக்கப்பட்டது 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து தான் அவர் விடுவிக்கப்பட்டவர், பிணையில விடுவிக்கப்பட்டவர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தால். பிறகு 2021 ஆண்டு ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன், ஜனவரி மாதம் அளவில் அவர் மீதான அந்த எல்லா வழக்குகளும் வந்து முற்றுமுழுதாக நீக்கப்பட்டது. பிள்ளையான் மேலே சுமத்தப்பட்டிருந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் வந்து நீக்கப்படுது. இல்லை அவர் ஒரு குற்றமும் செய்யலை, ஜோசப் பரராஜசிங்கத்தினுடைய கொலைக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஜோசப் பரராஜசிங்கம் வந்து ஆரண்டியவருக்கு தெரியாது என்று சொல்லி அவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு முற்றுமுழுதாக அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் பிள்ளையான். அதுக்கு பிறகு கோத்தாபய ராஜபக்ஷ காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து பிள்ளையானுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என்ன, பாதுகாப்புகள் என்ன, அதெல்லாம் சொல்லி வேலையில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனவே இப்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணை ஒரு முடிவு கட்டத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து பலத்த பாதுகாப்பின் மத்தியில் வந்து அவர் முற்படுத்தப்பட்டார். அவர் மீதான வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெற்றன. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி பசன் அமரசேன வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அவருக்கு வந்து இப்போதைக்கு பிணை கிடையாது, உள்ளுக்குள்ளேயே இருங்க என்று சொல்லி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். என்ன பிரச்சனை நீதிமன்றமே இப்போ அவருக்கு பிணை கொடுக்குமாக இருந்தால், ஒரு கதைக்கு சொல்கிறேன், உண்மையிலேயே நீதிமன்றமே பிணை கொடுத்தாலும் அவருடைய குடும்பத்தினர் வந்து விரும்ப மாட்டார்கள். இல்லை அவருக்கு பிணையை கொடுக்க வேண்டாம், அவரை உள்ளுக்கே வச்சிருங்கன்னு சொல்லித்தான் குடும்பத்தினர் சொல்லுவார்கள் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் வெளியில் வந்தால் பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே கபில சந்திரசேனாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்தானே. எனவே மிக முக்கியமான வழக்கு ஒன்றினுடைய சாட்சி இவர் என்ன, அவருக்கு எல்லா தகவலும் தெரியும் தானே. அதனால் வந்து நீதிமன்றமே பிணை கொடுத்தாலும் அவருடைய குடும்பத்தினர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றது அவைக்கு நல்ல வடிவாக தெரியும். எனவே ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு போய்க்குள்ள ஒரு வெள்ள நிற ஹயஸ் வாகனத்தில் வந்து ஏற்றி கொண்டு போகப்பட்டவர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வேன் தான். நாட்டில் வந்து ஒரு காலத்தில் ஓடி திரிஞ்ச வெள்ள வேனுகளுக்கும் சுரேஷ் சாலைக்கும் வந்து நெருக்கமான தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி அரசல் புரசலான செய்திகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் சுரேஷ் சாலையை வந்து வெள்ள வேன்லேயே தீட்டினோம். அதாவது பிள்ளையான முறையில் இல்லை, நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு காலம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்றைக்கு ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார். என்ன உத்தரவு என்று சொன்னால், நீண்ட கால பிரச்சனை, மட்டக்களப்பில் வந்து நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை, இந்த மயிலத்த மடு மேய்ச்சல் தரை அதை வந்து விடுவிக்க மாட்டோம்னு சொல்லி அங்கால மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை அதை பிடிச்சி வச்சு அதில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த கால்நடைகளுக்கு வந்து அடிக்கிறதும் குத்துறதும் என்று சொல்லி பெரிய பிரச்சனைலாம் போய் கொண்டு வந்தது தானே. இப்போ வந்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அவ்வளோ காணியை வந்து உடனடியாக விடுவிக்க சொல்லி, உடனடியாக விடுவீங்க, அந்த மேய்ச்சல் தரையாக அது பயன்படுத்தப்படணும், பண்ணையாளர்களுக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 1570 ஏக்கர் காணி இருக்குது, அவ்வளோ மேய்ச்சல் தரை, அவ்வளோத்தையும் விடுவிக்க சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி வந்து இப்போ மட்டக்களப்பில் நிற்கிறார். மட்டக்களப்பில் வந்து உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு போயிருக்கிறார். அங்கே வந்து பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை வந்து ஆரம்பித்து வைக்கிறார். அதில் ஒன்று தான் மட்டக்களப்பு மாவட்ட டிசிசி கூட்டம். அந்த டிசிசி கூட்டம் ஜனாதிபதியினுடைய தலைமையில் தான் நடந்தது. அதில் நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டது. அதன் போது தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதுக்கு பிறகு மட்டக்களப்பு பொது நூலகத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இன்று அது கட்டி நீண்ட காலமாக இருந்தோன்றிருந்தது, இன்றைக்கு வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலையும் வந்து பிள்ளையானினுடைய பங்களிப்பு இருக்குது. அது வந்து பிள்ளையான் நூலகம் என்று சொல்லி பேர் சூட்டப்படணும். ஏன்னு சொன்னால் அவருடைய முயற்சியால் தான் அது கட்டப்பட்டது என்று சொல்லி பிள்ளையானினுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கோரி வருகின்றார்கள். இருந்தாலும் அந்த நூலகம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல முக்கியமான திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இந்த கருத்தோவியம் வந்து ஒரு சிங்கள ஓவியரால் வரையப்பட்டது. சஜித் பண்டார என்று சொல்லப்படுற ஒரு ஓவியரால் வரையப்பட்டது. இந்த ஒரு கருத்தோவியத்தை வரைஞ்சதுக்காகவே அவருக்கு பெரிய பிரச்சனைகள். சமூக வலைத்தளங்கள் அவரை போட்டு திட்டி, நீ என்ன புலியா, நீ என்ன வெளிநாட்டில் இருக்கிற தமிழாக்கள்கிட்ட காசு வாங்கிட்டியா, நீ என்ன தமிழனுக்காக கதைக்கிறியா, அப்படியா தேச துரோகி என்று சொல்லி அறம்புறமாக அவர் வந்து திட்டு வாங்கி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு கருத்தோவியத்தை வரைஞ்சதுக்காக. இந்த கருத்தோவியத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இப்போ யுத்த வெற்றி கொண்டாட்டம் என்று கொண்டாடினது தானே, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வார் விக்ட்ரி என்று சொல்லப்படுற ஒரு நினைவு சின்னம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு சின்னத்துக்கு மேலே ஒரு இராணுவ சப்பாத்தொண்டு, அப்படி தானே வளமை அமைக்கிறவே, இராணுவ சப்பாத்தொண்டு நிற்கிது. மேலே துவக்கின்ற அந்த நுனிப்பக்கமும் தெரியுது, முன்பக்கம் தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நினைவு சின்னத்துக்கு கீழே ஃபுல்லாக எலும்புக்கூடுகளும் மண்டையோடுகளும், தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகளும் மண்டையோடுகளும். எனவே அவ்வளவு தமிழ் மக்களை கொண்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு யுத்த நினைவு சின்னத்தை கட்டி எழுப்பி போட்டு அதுக்கு மேலே ரெண்டு வெற்றியாக கொண்டாடுறீங்க என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் இந்த ஓவியர் சஜித் பண்டாரை வந்து இந்த ஒரு கருத்தோவியத்தை வந்து வரைஞ்சிருக்கார். அதுக்கு தான் சமூக வலைத்தளங்களில் கட்டும் எதிர்ப்பு. அவருடைய ஃபேஸ்புக் ஐடிக்குள்ளே போய் கண்டபடியெல்லாம் திட்டி வச்சிருக்கணும். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. திருந்தாளாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறது தானே, ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.